பெண்களுக்கு ஏன் காம உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அதிகமாக இருக்குது? ஒரு ஆணால் ஒரு பெண்ணை திருப்தியே படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். காமம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எல்லாருமே எந்த இடத்துல போய் சறுக்கி பொத்து 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 பொத்துன்னு விழுந்துருதுன்னா காமத்தில் தான். யார் சீக்கிரமாக இறந்து போயிடுவாங்கன்னா ஒரு ஆண் தான் இறந்து போயிடுவாங்க. குரு கடாட்சம், குருவர்கள் உண்டாகட்டும். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பெண்களுக்கு ஏன் காம உணர்வுகளும் உணர்ச்சிகளும் அதிகமாக இருக்குது, அது ஏன் பெண்களுக்கு மட்டும் அவ்வளோ அதிகமாக இருக்குது, ஆண்களுக்கு குறைவாக இருக்குது இப்படின்ற ஒரு குரூஷியலான ஒரு கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக இந்த பதிவு. இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்ட்டும் பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா, பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்குமே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இறைவன் அப்படின்ற ஒரே ஒரு கோட்பாடுக்குள்ள தான் இங்கே எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஆண்களுக்கு காம உணர்வுகள் அதிகம், பெண்களுக்கு காம உணர்ச்சிகள் அதிகம் அப்படின்ற விஷயமெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, உணவு முறைகள் அப்படின்றத இங்கே ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் எடுக்கக்கூடிய உணவு வேறு விதமாக உடலுக்குள்ளார, உடலும் மனமும் சரி, வேறு விதமாக உள்ளுக்குள்ளார கன்வே ஆகி அது காம உணர்வுகளா உணர்ச்சி பொங்க உள்ள எழுந்து அந்த செகண்ட் அவங்களுடைய விந்து அப்படின்றது வெளிப்பட்ட உடனே அவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய இம்சை என்றது தீர்ந்து போயிடும். இதுதான் இயற்கையினோட படைப்பு. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. பெண்களுக்கு ஸ்வேதம், சுரனிதம், சுக்கிலம் அப்படின்னு சொல்லப்படுற 3 விதமான ஒரு லேயர்ஸ் ஆஃப் ஃபார்மிங் இருக்கு, உள்ளுக்குள்ளார நடக்குது. 3 விதத்துல ஃபர்ஸ்ட் வரக்கூடியதான் சுரோனிதம் அப்படின்னு சொல்றது. அதான் இங்கிலீஷ்ல சொன்னா ப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அந்த ப்ரீ எஜுகேஷன் அதுக்கப்புறமா ஒரு காமத்துல ரொம்ப ஒரு 2 பேருமே மிங்கிள் ஆகி போகும்போது அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா சுரோனிதம் அப்படின்னு வரும். ஆனா இதுல எண்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணால ஒரு பெண்ணை திருப்தியே படுத்த முடியாது அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு இந்த ஸ்வேதம், சுரனிதம், சுக்கிலம், அந்த சுக்கில சக்தியை சிவபெருமானாலையும் சித்தர்களாலையும் மட்டுமே தான் தொட முடியுமே ஒழிய வெளியில இருக்கக்கூடிய எந்த ஆண்களாலும் அவ்வளவு எளிதா அதை தொட முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு சில பயிற்சிகள் இருக்கு, உணவு முறைகள் இருக்கு. இதானே சொல்றாரு, கன்னி ஒரு சிறை, கற்றோர் ஒரு சிறை, மன்னிய மாதவாம் செய்வோர் ஒரு சிறை, தன்னியல்பின் எண்ணி உணர்ந்தோர் ஒரு சிறை, எண்ணினது ஈசன் இயல்பறியாரே அப்படிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது கன்னியாக இருந்தாலும் சரி, இல்ல ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணுக்கு பெண் சிறையும் பெண்ணுக்கு ஆண் சிறையும், இந்த 2 சிறை, அதாவது காமம் அப்படின்ற ஒரு சிறைக்குள்ளார சிக்கி இருக்கிற வரைக்குமே உங்களை நீங்க அறிஞ்சிக்க முடியாது, நீங்க அடுத்த கட்டத்துக்கும் போக முடியாது. ஏன்னா காமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சித்தர்கள் இல்ல, பல சித்தர்கள் பல விதமான விஷயங்கள் எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா காமம் தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா விந்து சக்தி என்றது அவ்வளவு எளிமையானது கிடையாதுங்க. ஒரு விந்து நினைச்சா உங்களை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கும் கொண்டு போக முடியும், அதே விந்து ஒருத்தங்களை அழிக்கவும் முடியும். ஏன்னா நீங்க நினைச்சுக்கலாம், அதாவது இறைவன் எங்கெங்க லைஃப்ல ட்விஸ்ட் வச்சிருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சிக்கும் சரி, வாழ்விலும் ஒவ்வொருவரும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தீர்மானிக்கிறதே எந்த ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இறைவன் அங்கதான் வச்சிருக்காரு, முக்கியமான ஒரு பாம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாருமே எந்த இடத்துல போய் சறுக்கி பொத்து 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 பொத்துன்னு விழுந்துருதுன்னா காமத்துல தான். இந்த மாதிரி காம உணர்ச்சிகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப அதீதமா இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் தீர்மானிக்குதுங்க. முதல்ல காமம் கர்மாவை தீர்மானிச்சிடும். அதாவது விந்து விட்டவன் நொந்து கெட்டான் அப்படின்ட்டு சித்தர் சொல்ற மாதிரி, காமம் அப்படின்றது ஒவ்வொருத்தருமே அந்த விந்து சக்தியை விரயம் பண்ணும்போது உங்களுடைய அவுட்புட்டை நீங்க அப்படியே வெளியே கொண்டு வரீங்க. நீங்க இத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கையில நீ செஞ்ச கர்மாவும் பல பிறப்புகளாக நீங்க எடுத்த பலவிதமான கர்மாக்களும் எல்லாமே இந்த பிண்டமாக இருக்கக்கூடிய இந்த உடல்ல சேவ் ஆகி அங்கங்க ஒரு டேட்டா பேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த உடல் அப்படிங்கிறது ஒரு செல், ஒரு உயிர் பல உயிர் ஆகிற மாதிரி ஒரே ஒரு அணு தான் இவ்வளவு பெரிய உடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பெருசாக்கி வச்சிருக்கு. அப்படி இந்த அணுக்களுக்குள்ளார சேர 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 இந்த நேரத்தில் நீங்க காமம் அதிகமா புணர்ச்சி பண்ணால், காமம் அதிகமா வச்சுக்கிட்டா ஒருத்தருடைய டேட்டா பேஸ்ன்றது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கு தான் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், தேவையில்லாம இல்லீகல் அஃபேர்ல இருக்கக்கூடாது. இல்லீகல் அஃபேர்ல போகும்போது நீங்க மத்தவங்க கூட போய் காமத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா, மத்தவங்க கூட நீங்க காம புணர்ச்சிகளில் ஈடுபடும் போது அதை கொண்டு அப்படியே உங்களோட மனைவி கிட்டயோ நீங்க உங்களுடைய கணவர்கிட்டயோ போயிட்டு காமத்தில் ஈடுபடும் பொழுது மாறி 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 உங்களை தாண்டி வெளியில இருக்கக்கூடிய கர்மாக்களும் உங்களை சேரும், உங்களுக்கு குடும்பத்துக்கும் சேரும்.
ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை யாருமே இவ்வளோ டீட்டெயில்டாக டெப்த்தாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ஏன் இதை உடச்சி சொல்கிறேன்னா, நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டமாகவே இருக்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள், உடலில் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, முதுகு வலி, எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே ஒவ்வொரு செயலுக்கும் பலவிதமான சூட்சுமங்கள் அப்படின்றது ஒளிஞ்சிருக்குங்க பிரபஞ்சத்தில். விந்துவை எவன் ஒருவன் கட்டுகிறானோ, விந்துவை எவன் ஒருவன் தன்னுடைய சகஸ்காரா சக்கரத்திற்கு மேல், அதாவது உற்பத்தி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள், அந்த உற்பத்தி ஸ்தானத்திலேயே தன்னுடைய விந்துவை கட்டி வைக்கும் பொழுது தன்னுடைய கர்மா அப்படின்றது புதுசா உற்பத்தி ஆகாது. அந்த விந்து சக்தி வேற ஒரு growthக்கு உங்களை கொண்டு போகும். அதாவது உங்களுடைய நாடி நரம்புகள் உடல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 72,000 நாடி நரம்புகள் இருக்கு. இந்த விந்து விரயமாக 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 உங்களை யாருமே கொல்லல, உங்களை நீங்களே தான் அழிச்சுக்கிறீங்க. இப்படிதான் மரணம் அப்படின்றது ஏற்படுது. ஏன்னா அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு இந்த விந்து சக்திக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே பெண்கள் கிட்ட வந்தீங்கன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன், எளிமையா யாரு சீக்கிரமா இறந்து போயிருவாங்கன்னா ஒரு ஆண் தான் இறந்து போயிருவாங்க. நீங்க எங்க வேணா பாருங்களேன், ஒரு ஆணுக்கு தான் ஒரு மரணம் அப்படின்றது சீக்கிரமா ஏற்படும். ஆனா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு எளிமையா மரணம் அப்படின்றது ஏற்படுது. கணவன் போனதுக்கு அப்புறமா தான் 98% முதல்ல கணவன் போயிடுவார், அதுக்கப்புறம் தான் பெண்கள் வந்து 85-90 வயசு வரைக்கும் வாழக்கூடிய சூழல் எல்லாமே இருக்கு. இது எப்படி பிரபஞ்சம் ஒருத்தருக்கு அமைச்சு கொடுக்குது, இது எப்படி ஒருவருடைய லைஃப்ல நடக்குதுன்னா விஷயம் இருக்குங்க. ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த 3லே துவைதம், சுரநிதம், சுக்கிலம், இந்த சுக்கில சக்தி அதீதமாக அவங்களுக்கு சேவ் ஆகும். அந்த அதீதமா ஒரு ஆண் அந்த சுக்கில சக்தியை அந்த எண்டை எடுக்க முடியாம அது உள்ளுக்குள்ளார சேவ் ஆகும் பொழுது அவங்களுக்கு மரணம் அப்படின்றது அவ்வளவு எளிமையாக வந்து ஏற்படாது. பெண்களுக்கே தெரியாம உள்ள அந்த உணர்வுகளை போய் அதை கலந்து சேர்த்து வச்சிடும். ஆனா ஆண்கள் அப்படி கிடையாது. ஒரு சில விஷயங்களை சுய பழக்கம் பண்றது இந்த மாதிரி ஈடுபடும் பொழுது சீக்கிரமாக ஆண்களுடைய உடலும் சரி மனமும் சரி தளர்ந்து சீக்கிரமா ஒருவருக்கு மரணம் அப்படின்றது ஏற்பட்டுருது. சரி, இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. மனசை எப்பவுமே தன் வசத்திலேயே வச்சிருக்க பார்க்கணும். ஏன்னா மனசு அப்படின்றது ஒரு இடத்துல நிற்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே எதிரில் ஒரு பெண்ணோ யாரோ ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அவங்களுடைய ஆடையோ இல்லை மேலாடையோ ஏதாச்சும் விளங்கிருதுன்னா ஆண்களுடைய கண்களும் சரி மனசு எளிமையாக அந்த இடத்துல ததும்பி வந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் யதார்த்தமாக ஒவ்வொரு ஆண்களுக்கும் வந்து நடக்கும். இதுதான் ரியாலிட்டி. அப்போ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அதை அடைஞ்சிடணும், இல்லைப்பா செம்மையாக இருக்காங்க அப்படின்ட்டுலாம் அந்த மைண்ட் உள்ளுக்குள்ள இருந்து உற்பத்தி பண்ணும். அந்த உற்பத்திக்குள்ளார ஒவ்வொரு மனிதனும் போகும் பொழுது அவன் என்ன பண்றான்னா அதீதமான காம எண்ணங்களையும் காம இச்சைகளையும் சிக்கி தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். இதுதான் சித்தர் சொல்றாரு, விந்து விட்டவன் நொந்து கெட்டான், தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தானே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே அப்படின்றார் திருமூலர். இது எவ்வளவு பெரிய ஒரு வாசகம் தெரியுமா சித்தர் சொல்லிட்டு போனது. அப்போ விந்துவை எப்படி தன்வசப்படுத்துறது, இந்த மாதிரி காம எண்ணங்கள்ல இருந்து ஆண்களும் எப்படி விடுபடுறது அப்படின்னா ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு, தன்னுடைய மனசை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். அதுக்கு முதன்மையான ஒரு விஷயம் என்னன்னா யோக பயிற்சிகளை செய்யணும். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம யோகம் போன்ற உயர் ரக பயிற்சிகளையும் சித்த பெருமார்களும் குருநாதர் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த பயிற்சியான பிரம்ம யோகத்தை ஒவ்வொருவரும் கற்கும் பொழுது மனசு தன்வசப்பட்டுடும். அப்ப மனசு தனக்குள்ளேயே நின்னுச்சு அப்படின்னா காமம் பின்னாடி போகாம அடுத்து உங்களுக்குள்ளார அந்த விந்து சக்தி அப்படின்றது பெருசா மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். லைஃப்ல நீங்க அடுத்தடுத்த இலக்குகளுக்கும் அடுத்தடுத்த நோக்கங்களுக்கும் ஒரு இறைவனை அடையக்கூடிய ஒரு சித்த நிலைக்கும் மற்றும் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே தீர்ந்து அதீதமான ஒரு இறை சக்தியும் ஒரு பிரபஞ்ச ஆற்றலும் உங்களுக்குள்ளார ஊடுருவும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ குருவே சரணம். இந்த காணொலி உங்களுக்கு பயன்படும் என்று நான் நினைக்கிறேன்.